அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழுவின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? இறைவன் நம்மளை நிறைவாக விசாரிக்கிறார் இல்லையா? அதுக்கு நாம் தகுதியுள்ளவர்களா? தகுதியற்றவர்களாக இருந்தால் தகுதியுள்ளவர்களாக நாம் மாற்றிக்கொள்வோம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 17 இறை வார்த்தை 28 30 முடிய. உயிர் வாழ்ந்திராதோர் போன்றே இறந்தவர்களும் அவருக்கு நன்றி செலுத்துவது இல்லை. உடல் நலத்துடன் உயிர் வாழ்வோரோ அவரை போற்றுகின்றனர். ஆண்டவர் இரக்கம் எத்தனை பெரிது! அவரிடம் மனந்திரும்போருக்கு அவர் அளிக்கும் மன்னிப்பு எத்தனை மேலானது! எல்லாமே மனிதரின் ஆற்றலுக்கு உட்பட்டதில்லை. மனிதர் இரவாமை பெற்றவர் அல்லர். பிரைஸ் தி லார்ட். இறக்காத வரம் யாருக்காவது வேண்டிட்டு வந்திருக்காங்களா? இல்லை. என்னால் இயேசுவே நம் பாவங்கள் நிமித்தம் மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். 3 நாளைக்கு அப்புறம் உயிர்த்தும் எழுந்தார் நம்மளை மீட்பதற்காக தீமையின் பிடியிலிருந்து. அதான் இறக்காத வரம் யாராவது வாங்கிட்டு வந்திருக்காங்களான்னா இல்லை, ஒருவருமே இல்லை. இறை வார்த்தை அருமையாக நமக்கு பதில் சொல்லுகிறது. உயிர் வாழ்ந்தவர்கள் மட்டும்தான் இறைவனை போற்ற முடியும், இறந்தவர்களால் அல்ல என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அப்போ நாம் உயிரோடு இருக்கும்போது அவர் செய்த நன்மைகள் அனைத்துக்கும் நன்றி சொல்வோம். பிறருக்கு அவர் நமக்கு செய்ததை பிறருக்கு நாம் எடுத்து கூறுவோம். அதுவே அவர் நாமத்தை மாற்றிப்படுத்தும்படி ஆகும் இல்லையா? அவருடைய இரக்கத்தால் தான் நாம் இவ்வுலகத்தில் வாழ்கிறோம். இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கையே இல்லை. உண்மையா பொய்யா? ஆமாங்க. அவர் இரக்கத்தினால் மட்டும்தான் நம்ம வாழ்கிறோம். ஏனென்றால் மனம் திரும்பி அவரிடம் வரும்போது அந்த மன்னிப்பு நமக்கு பெரிதாக கிடைக்கிறது. அவர் மனம் திரும்ப நம்மளை அழைக்கிறார். மனம் திரும்பாமல் எதுவுமே இல்லை. நான் என்ன பாவம் செய்தோம் என்றால் நாம் பொய்யர்கள். யோவான் சொன்னது போல, திருத்துதர் யோவான் சொன்னது போல, பாவம் செய்யவில்லை என்றால் நான் என்ன பாவம் செஞ்சேன் நம்ம கேட்டோம்னா நாம் பொய்யர்கள். நாம் தான் அடிக்கடி பாவத்தில் விழுகிறோமே. கோவப்படுறோம், எரிச்சப்படுறோம், படபடக்கிறோம், பிறரை பற்றி குறை கூறுறோம், எதையுமே கண்டுகொள்றதில்லை, பிறரை கண்டுகொள்றதில்லை. நாம் நல்லா இருக்கணும், நம்ம சுயத்தோடு இருக்கிறோம் இல்லையா? எனக்கு என் பிள்ளைகளுக்கு கிடைத்தால் மட்டும் போதும் என்று நினைக்கிறோம். பிறரை சிந்திக்கிறோமா? நமக்கு கீழே உள்ளவர்களை ஏறெடுத்து பார்க்கிறோமா? நாம் மேலே உள்ளவர்கள் தானே பார்க்கிறோம். ஏனென்றால் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள், அதுபோல் நாம் இல்லையே. கீழே உள்ளவங்களை பார்த்தா அப்பா அவர்களை காட்டியும் நம்மளை ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கான்னு சொல்லும்படி செய்வாரா, செய்ய மாட்டாரா? நம் நாவை எப்படி திறந்தோம் என்றால் அது ஒரு நிறைவான ஆசீர்வாதமாக நமக்கு அமைகிறது. எனக்கு என்ன செய்தீர் என்று கேட்பதை விட இப்பொழுது நீர் என்னை நடத்தி கொண்டிருப்பது எவ்வளவு மேலான வாழ்க்கை என்று சொல்லி பாருங்களேன். அதுவே நமக்கு ஒரு நிறைவை தரும். அந்த நிறைவு தான் நம்மளை வாழ வைக்கிறது, வழிநடத்துகிறது, பாதுகாக்கிறது, பலப்படுத்துகிறது. என்றாவது நினைத்திருப்போமா? இது இல்லை ஆண்டவரே எனக்கு, அது இல்லை ஆண்டவரேன்னு அவர்கிட்ட கேட்டிருக்க தான் செஞ்சுருக்கோம். சரி, நம்ம கேட்கமே அவர்கிட்ட, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குறோம். நம்ம தேவைக்கு எது தேவையோ அதை கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். அவர் கேட்டால் நமக்கு தாராரு. நாம் அவருக்கு என்ன கொடுத்தோம்? எந்த ஆன்மாவை அதை மீட்டு கொடுத்தீங்களா? உங்கள் ஆன்மாவை முழுமையாக அவர்கிட்ட கொடுத்தீங்களா? சோதிச்சு பாருங்கங்க. நீங்களே உங்களை ஆராய்ந்து பாருங்க. அப்படி உங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது நாம் என்ன செய்தோம் என்று நமக்கு தெரியும். அதன் மூலமாக நாம் எந்த நிலையில் வாழ்கிறோம் என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும், உணரவும் முடியும். அதைத்தான் அவர் உணர சொல்கிறார். இறந்தவர்கள் என்னை போற்ற முடியாது, உயிரோடு இருப்பவர்கள் மட்டும்தான், உடல் நலத்தோடு இருப்பவர்கள் மட்டும்தான் என்னை போற்ற முடியும் என்று சொல்கிறார். நம்மளுக்கு உயிரை தந்து உடல் நலத்தோடு நம்மளை வாழ வைக்கிறார் என்றால் அவரை போற்றுவதில் என்னங்க கஷ்டம்? உங்களுக்கு போற்றலாம் இல்லையா? எல்லா நாவும் அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதை அவர் விரும்புகிறார். ஆம், அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவோமா? சிந்திப்போம். எல்லாம் உள்ள இறைவா, ஆம் ஆண்டவரே, நாங்கள் மட்டுமல்ல ஆண்டவரே, எங்களை சுற்றியுள்ள அனைவரும் உமக்கு நன்றி சொல்லும்படி, ஆம் ஆண்டவரே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு வார்த்தையிலும் நன்றி சொல்லும்படி நாங்கள் ஊக்கப்படுத்தப்பட்டு பிறரையும் ஊக்கப்படுத்தி நாங்கள் நிறைவாக உம்மிடம் கொண்டு வரும்படி எங்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. இதுகால் வரைக்கும் நாங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை அனைத்தும் நீர் சுட்டி காட்டினீர் ஆண்டவரே. இதுவரைக்கும் எங்கள் சுயத்தில் வாழ்ந்தோம் ஆண்டவரே. இனி அந்த சுயம் இல்லாதவாறு உம்மை சார்ந்தே நாங்கள் வாழும்படி தேவர் நீர் எங்களை ஆசீர்வதிப்பீர். ஆசீர்வதிக்க போகிற அந்த கிருபைக்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறேன். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.